வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றிலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் நம்ம பாதாம் பருப்பை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோல் நீக்கிட்டு ஏன் எடுத்துக்கணும், தோலோடவே சாப்பிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாதாம் பருப்பினுடைய அந்த வெளிப்புற தோலை ஏன் நீக்கணும்னு சொல்றாங்கன்னா, அதனுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால பாதாமினுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் அதனுடைய தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் வந்து குறைவு ஏற்படுதுன்னா இரும்பு சத்து குறைபாடு உங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம். அப்போ சிகப்பு அணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. இதனால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வடைதல், உடல் கடுமையாக பலவீனம் அடைதல், உடல் கடுமையாக வலி ஏற்படுதல், கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இவை அனைத்துமே அனீமியாவுக்கான அறிகுறிகள் தான். அதாவது ரத்த சோகை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். இதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வளமான உள்ள இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு வந்து ரத்த சிகப்பணுக்கள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகும். ஸோ அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழலாம். சருமம் இயல்பாகவே பொலிவாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நமது உடலை வந்து வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் வந்து நமக்கு செயலாற்றுது. பாதாம் பருப்புகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இது நம்முடைய தோலுக்கு வந்து நெகிழ்வு தன்மையை கொடுக்கும். புத்துணர்ச்சி பெற வைக்கிறதுக்கான ரசாயனங்களை அதிகம் கொடுக்கும். இது நமக்கு தோலுக்கு அதிக பளபளப்பை வந்து கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமம் வந்து இயல்பாகவே பொலிவடைய ஆரம்பிக்கும். சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தி உங்களுக்கு வந்து மேம்படுத்தப்பட்டு உங்களுடைய சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தி உங்களுக்கு வந்து மேம்படுத்தப்படும். இதனால் சருமத்தில் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் பாயும் போது இயற்கையானவே ஒரு சரும பொலிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை தோலுக்கு வந்து இயல்பாகவே பாதாம் பருப்பு வந்து கொடுக்கும். உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு. இப்போ பாதாம் பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. இந்த பாதாம் பருப்பை தொடர்ந்து நீங்கள் தினமும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எலும்புகள், நரம்புகள், தசைகள் இவை அத்தனையுமே உங்களுக்கு வந்து வலு பெற்று உடலுக்கு வேண்டிய அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு போதுமான அந்த ஸ்ட்ரென்த்தையே உங்களுக்கு வந்து கொடுக்கும். எனர்ஜியும் கொடுத்து உடலை ஒட்டுமொத்தமாகவே வலுப்படுத்திடும். எலும்புகள், நரம்புகள், தசைகள் அனைத்தும் வலுப்பெற்று உடல் வந்து கட்டுக்கோப்பான அளவுக்கு உங்களுக்கு வந்து வலுவடைஞ்சிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுடைய உடலுக்கு ஏற்படாது. உங்களுடைய உடல் வந்து வலுவடைவதற்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்பவர்கள் இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகம் ஏற்படும். அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வதை கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கோங்க. பாதாம் பருப்புகள் போன்ற இந்த மாதிரி ஆரோக்கியமாக உங்களுடைய இதயத்திற்கு நல்ல கொழுப்புகளை மட்டும் தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பாதாம் பருப்புகள் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த நல்ல கொழுப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய ரத்த நாளங்கள்ல படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாதாம் பருப்பு உங்களுக்கு நீக்கிவிடும். மீண்டும் கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்கள்ல படியாம பார்த்துக்கொள்ளும். அதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்றதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான இதய நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தும் உங்களுக்கு இருக்காது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஸோ நீங்கள் இது வந்து எப்போ உங்களுக்கு சாத்தியமாகணும் அப்படின்னா பாதாம் பருப்பு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் நல்ல கொழுப்புகள் மட்டுமே கிடைத்து கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு
விளைவிக்கக்கூடிய உணவுகளையும், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும், அதே போல் மாவுச்சத்து இருக்கக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க, போதுமான அளவுக்கு நீர் குடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு வந்து மோசமானது தான். இந்த உணவுகள்லேருந்து கொஞ்சம் நீங்கள் விலகிடுங்க. நீங்கள் பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு. நீங்கள் பாதாம் பருப்பை அதிகம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு வந்து நீங்கிடும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, நெஞ்செரிச்சல், வயிற்று உப்புசம் என எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இருக்கலாம். நீங்கள் தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளையோ அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய பாதாம் பருப்புகளையோ எடுத்துக்கொள்ளலாம். தீவிரமாக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த குடல்களில் மலம் இறுகி போவதை பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து நீக்கி மலத்தை வந்து எளிமையாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். ஸோ பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நீங்கள் 5 பாதாம் பருப்பு சாப்பிடும் போதே கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையும். குறிப்பாக உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை பாதாம் பருப்பு வந்து குறைய வச்சிடும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த பாதாம் பருப்பு வந்து பார்த்துக்கொள்ளும். பாதாம் பருப்புகளில் வந்து கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை உங்களுக்கு வந்து ஏறாமல் கண்ட்ரோல்லே வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த உங்களுடைய உடல் எடையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெற்றுக்கொள்ளலாம். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நீங்கள் குறைத்து கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனையே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம் பல பேருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நடக்க விடாது. இனி உங்களுடைய முகத்தில் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு 5 பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் மக்களே ஆன உண்மை. இந்த 5 பாதாம் பருப்புகள் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்னஸ், அதாவது அந்த சுருக்கங்களை வந்து உங்களுக்கு மறைய வச்சிடும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான முகப்பொருட்கள், மாசு மறுக்கள், உங்களுக்கு இது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு முக சுருக்கங்கள் இல்லாத இளமையான ஒரு தோற்றத்தை வந்து உங்களுக்கு பாதாம் பருப்பு வந்து கொடுக்கும். இதுக்கு நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு சருமத்தை மசாஜ் பண்ணால் கூட உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட் தான். மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு இருக்கு. அதனால நீங்க இதை இளம் வயதிலிருந்தே இந்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. ஸோ இது வந்து புத்தி கூர்மைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கு பாதாம் பருப்பு பெரிதும் ஹெல்ப் பண்றதால மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும். ஸோ செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மறதி நோய் எதுவுமே வந்து இருக்காது. மூளை செல்கள் வந்து உங்களுக்கு புதுப்பிக்கப்படுவதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடராக நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா தலைமுடி உதுதல் குறைபாடு உங்களுக்கு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், பித்தநிலை ஏற்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைலாம் கியூர் ஆகிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுதெல்லாம் அறவே உங்களுக்கு வந்து தவிர்க்கப்படும். ஏன் அப்படின்னா தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதற்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பாதாம் பருப்புக்கு இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலும் ஊற வைத்து மறுநாள் காலையில் இருந்து தோலை உரிச்சு சாப்பிட்டாலுமே தலைமுடி உங்களுக்கு அடர்த்தியாக கருகுருவென்று வளர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளையோ அல்லது நார்மலாக பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போதோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். இந்த அளவுக்கு பாதாம் பருப்பு நன்மைகளை தரக்கூடியது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஒரு 30 கிராம் பாதாம் பருப்புகளில் தோராயமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் மற்றும் பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புகள் வந்து கிடைக்கும். தொடர்ந்து பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.